ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி வெங்கட் ஃபேமிலி சேனல். நம்ம இப்போது வீட்டில் கிடைக்கிற பூ வச்சே அழகான மாலை எப்படி ரெடி பண்ணுறது, பூச்சரம் எப்படி தலைக்கு தேவையான பூச்சரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன ட்ரிக் மட்டும்தான். இந்த ட்ரிக் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் வீட்லேயே மாலை கட்டிடலாம். ரொம்ப அழகான மாலை நம்மளே கட்டிடலாம். லாஸ்ட்டாக இந்த பூ வச்சு எப்படியெல்லாம் மாலை கட்டுறன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது முல்லைப்பூவும் சாமந்தி பூவோட இதழ்களையும் வச்சு நான் கட்டியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பூவில் இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மொத்தமாக 15 டிசைன் இருக்குது. இதில் நம்ம வீட்டில் கிடைக்கிற பூ வச்சு எப்படி அழகழகாக டிசைன் பண்ணலாம், பூச்சரம் எப்படி கட்டலாம், நம்ம தலைக்கு தேவையான பூச்சரமும் ரெடி பண்ணிக்கலாம், மாலையும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதா இந்த வீடியோவில் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, நம்ம பூ கட்டுற மாதிரியே கட்டணும். அடுத்தடுத்து வர்றது ப்ளஸ் மாதிரி திருப்பி அப்படியே டைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி திருப்பி இது எப்படி கட்டுறதுன்றது நான் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். திருப்பி வச்சாலே இந்த டிசைன் ரவுண்டாக இந்த டிசைன் வந்துடும். இது நம்ம ஊசியால் கோத்தா மட்டும்தான் வரும், இல்லை மாலை கட்டுற மாதிரி கட்டினா தான் வரும். மாலை கட்டுற மாதிரி கட்ட தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுவே ரொம்ப அழகாக இருக்கும். இது மல்லிப்பூலேயே இதை நான் கட்டியிருக்கேன். நம்ம வீட்டில் கிடைக்கிற பூவெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது தான் இதில் நான் சொல்லிகிட்ருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா டிசைன்ஸையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆப்போசைட்டாக அப்படியே திருப்பிடணும், அவ்வளோதான். இதுதான் அந்த ட்ரிக்ஸ். ஆப்போசிட்டாக திருப்பிட்டே வந்தீங்கனாக்கா இந்த டிசைன் ரவுண்டாக வந்துடும். இது பார்க்கறதுக்கு அப்படியே மாலை மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா தலைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி கட்டிகிட்ருக்கேன்னு பாருங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய சொல்லிகிட்ருக்கேன் நான். தலைக்கு தேவையான ஜடையும் வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணுறது, பில்லை டிசைன் ரெடி பண்ணுறது, வேணி டிசைன் ரெடி பண்ணுறதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இது வெறுமனே முல்லைப்பூ வச்சு கட்டினது தான். இது நம்ம மாலையை கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், மாலை மாதிரியே இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது முல்லைப்பூ கூட அலரிப்பூவை சேர்த்து கட்டினது தான். இது சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி அழகாக இருக்கிறதுக்காக வளர்க்குறமே அந்த செடியோட பூ தான். அடுத்தது துளசி மாலையும் நம்ம கட்டிக்கலாம் இந்த மாதிரி. அடுத்தது பாருங்கள், இது அலரிப்பூவோட அரும்பு வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், முல்லைப்பூ கூட. இது ஜாதி மல்லி. இது பூத்துருச்சு நம்ம ஃபீல் பண்ண வேணாம். பூத்தாலும் இது மாலை மாதிரி இந்த மாதிரி அழகாக கட்டிக்கலாம் நம்ம. அடுத்தது சாமந்தி பூவும் அழகாக இருக்கும். இது நித்திய மல்லி பூவு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம காக்கடா மல்லியும் இட்லி பூவும் சேர்த்து கட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த பூ வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கொடுக்குற ஐடியாஸ். உங்களுக்கு எந்தெந்த பூ வீட்டில் இருக்கோ அதை இது கூட ஜாயின் பண்ணி மாலை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபைனலி மாலை இந்த மாதிரி கட்டி ரெடி பண்ணது இந்த ட்ரிக்ஸ் வச்சு தான். பாருங்கள் எப்படி கட்டுறேன்னு. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். இதோட ட்ரிக்ஸ் என்னங்கிறது தெளிவாக நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே கட்டிட்டு இன்னொன்று கட்டும்போது அது ஆப்போசிட்டாக திருப்பி டைட் பண்ணிக்கணும். வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி டைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாலை நான் எதுக்காக கட்டினேன்றது ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். நம்ம வீட்லேயே மாலை அழகாக ரெடி பண்ணிக்கலாம். கல்யாண மாலை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் நம்மளவே கட்டிக்கலாம் மாலையை. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். அப்படியே ரவுண்டாக வந்துடும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாகவே இருக்குது பாருங்கள். நான் மாலைக்கு என்னென்ன பூவெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுவாங்களோ அது கூட ரோஸை வச்சு அந்த மாதிரியும் கட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கட்டினதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பூவை அது கூட ஜாயின் பண்ணி கட்டினது தான். ஃபைனலி மாலை ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் பார்த்த எல்லா பூவிலுமே இதை ட்ரை பண்ணலாம். நான் இந்த சின்ன ட்ரிக்ஸ் வச்சு தான் இந்த மாலை எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.